ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. சோழ நாட்டு திவ்ய தேசம் பாகம் 19 திருத்தெற்றியம்பலம். செங்கண்மால். பெருமாளின் ஒரு கண் சூரியன், இன்னொரு கண் சந்திரன். சிவபெருமானின் கோபத்தை அடக்க அவர் எடுத்த உக்கிரத்தால் சந்திரனாகிய கண்ணும் சூரியனைப் போல சிவந்து போனதாம். அதனால்தான் இவருக்கு செங்கண்மால் என்று பெயர் வந்தது. இவரை தரிசித்தால் ஜாதகத்தில் இருக்கும் சூரிய சந்திர தோஷங்கள் நீங்கும் என்பது நம்பிக்கை. பள்ளிகொன்றங்கநாதர் பொதுவாக சயன கோலம் என்றாலே ஒரு கையை தலைக்கு அணைத்துக் கொண்டு ஒரு கையை நீட்டி படுத்திருப்பார். ஆனால் இங்கே ஒரு சாதாரண மனிதன் திண்ணையில் எப்படி மிக மிக சாதாரணமாக படுத்திருப்பானோ அதே போல ஒரு இயல்பான் கோலத்துல பெருமாள் காட்சி தருகிறார். இதை போக சயனம் என்று சொல்வார்கள். அதாவது உலகை காத்த களைப்பில் ஒரு ஓய்வு எடுக்கும் நிலை. திருமங்கை ஆழ்வாரின் ஒருதலை காதல். திருமங்கை ஆழ்வார் இந்த தலத்தின் அழகை பார்த்து அப்படியே சொக்கி போய்விட்டார். அவர் பாடிய பாசுரங்களில் ஒரு பெண் எப்படி தன் காதலனை பிரிந்து வாடுவார், அதே போல தன்னை ஒரு பெண்ணாக நினைத்து இந்த செங்கண்மால் என் மனதை திருடி விட்டாரே என்று உருகி பாடியிருக்கிறார். இங்க இருக்கிற தாயார் பேரு செங்கமலவல்லி. சிவந்த கண்களோடு இருக்கிற பெருமாளை தன் அன்பால சாந்தப்படுத்த தாயார் இங்க தவம் செஞ்சாங்க. அதனால இங்க வந்து வேண்டிக்கிட்டா கோபமான கணவன் மனைவி கூட ஒன்னா சேர்ந்துடுவாங்கன்னு ஒரு ஐதீகம் உண்டு. அடுத்த வீடியோல 20வது திவ்ய தேசம் பத்தி பார்க்கலாம். இது போன்ற 108 திவ்ய தேச யாத்திரைகள், 276 சிவாலய யாத்திரைகள், 51 சக்தி பீட யாத்திரைகள், காசிகயா யாத்திரைகள், ஷீரடி யாத்திரைகள் போன்ற ஆன்மீக பயணங்களுக்கு ரங்கா ஹாலிடேஸை தொடர்பு கொள்ளவும்.